வணக்கம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த வாரத்தின் பலன்களை பார்க்க போகிறோம். அதாவது 19ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வாரத்தில் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏகாதசி வருது. ஏகாதசியின் போது நமக்கு தெரியும் எப்படி நம்ம விஷ்ணுவை வழிபடணும்னு. அவரை வழிபடுவதனால நமக்கு என்ன நடக்கும்? நன்மையே பலதும் நடக்கும். அப்படின் போது மேஷ ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம், நேற்றைக்கு ராகு கேது பெயர்ச்சி நடந்திருக்கு 18ஆம் தேதி. அதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வசதிக்கு குறைவில்லாத ஒரு வாரமாக அமைப்போகிறது. சின்ன சின்ன ஆரோக்கிய தடைகள் இருக்கலாம். மருத்துவ சிலருக்கு கடன் வாங்கும் சூழ்நிலை உண்டாகலாம். குடும்பத்தில் கொஞ்சம் மற்றவர்களுடைய தலையீட்டினாலே சில பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. சில சகோதரர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை குறைவும், அதனால் கொஞ்சம் ஃப்ரிக்ஷனும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்குகளிலே நல்ல சாதகமான முடிவும் வருவதற்கு இந்த வாரத்தில் வாய்ப்புகள் உள்ளது. ஆபீஸ் போறீங்க, வேலையை பார்க்கும்போது வேலை நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல திருப்தியான சூழ்நிலை, அதனால உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலையும் ஆபீஸ்ல இருக்கும். அப்படிங்கிறதும் ஒரு சில பேருக்கு அந்த இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு ஹையர் பொசிஷன் கிடைப்பதும் வாய்ப்பு உண்டு. அது மறுப்பதற்கு இல்லை. சக பணியாளர்கள்ட்ட கொஞ்சம் மரியாதையாக பேசும்போது அவர்கள் அவங்க தலையில் தூக்கி வச்சு ஆடக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். வியாபாரத்திலே கொஞ்சம் புதிய முதலீடுகள், கடன் வாங்குறது, இது ரெண்டும் அவாய்ட் பண்ணுங்க. இப்போதான் ராகுக்கு அது பெயர்ந்து இருக்குது. லாபஸ்தானம் எப்படி ஒர்க் பண்ணதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு மன மகிழ்ச்சி தரும் வாரம்னே சொல்லலாம். ஆபீஸுக்கு போற கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், எல்லா விதமான கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு துளசிதாஸ் சொல்வது போல அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் ஒரே நிவர்த்தி ஆஞ்சநேய சுவாமி. அவரை பிடித்து கொண்டா போதும், மற்ற எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு வாங்க. அதனால நமக்கு இப்போ சனி தாக்கங்கள் எல்லாம் இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபடுவதனாலே நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதனால் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம், சந்தோஷம் எல்லாம் நிலைத்திருக்கும். வாழ்க வளத்துடன்.